அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் குரு இறக்கும் தருவாயில் இருந்தார். தன் போதனைகள் சீடர்களை எவ்விதம் சென்றடைந்திருக்கின்றன என்று அறிய விரும்பினார். சீடர்களில் சிறந்தவனை, தகுதியானவனை தன் வாரிசாக அறிவிப்பதாகவும் தன் துறவி உடையை அவன்தான் அணிவான் என்று சொன்னார். என்ன தமிழ் படம் கேட்குற மாதிரி இருக்கா? சீடர்களை அழைத்து, ஜென்னை நீங்கள் எவ்விதம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். யாருமே பதில் சொல்லவில்லை. ஒரே நிசப்தம். ஒரு சீடன் மட்டும் மருந்து கிண்ணத்தை சற்று முன்னே நகர்த்தி காட்டினான். குரு அதிருப்தியுடன், இவ்வளவுதானா நீ புரிந்து கொண்டது என்றார். உடனே அவன் கிண்ணத்தை பின்புறமாக இழுத்தான். குரு சந்தோஷம் அடைந்து, நீதான் என் வாரிசு என்று அறிவித்தார். இப்படியெல்லாம் 2 பேர் கம்யூனிகேட் செய்து கொள்ள முடியும் என்றால் ஒரே நிசப்தமாகவும் வெறும் கிண்ணங்கள் நகர்கிற ஓசையும் மட்டுமே இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இருநோக்கு இவளுன் கண்ணுள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. அதாவது காதல் நோயை தருவதும் அதற்கு மருந்து அளிப்பதுமாக இருவேறு பார்வைகள் கொண்டவள் இவள் என்று குரல் சொன்னது போல, ஜென் என்பது ஆன்ம விசாரம் என்னும் நோயை தரும். ஆனால் அதற்கு மருந்தே தேவையில்லை, அதுவே மருந்தும் ஆகும் என்பதுதான் இந்த கதையின் தத்துவம்.